ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு டீனேஜ் பையன் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தான். இவன் எந்த வரிசையில் போய் பொருட்களை தேடினாலும் அவன் பின்னாடியே ஒரு பொண்ணு வந்துட்டே இருந்தா. அது மட்டும் இல்லாமல் இவனை பார்த்துட்டே இருந்தா. அந்த பொண்ணுக்கு ஒரு 40 வயசு இருக்கும். ஆனால் அவ்வளோ வயசு ஆனதே தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தா. அந்த பையன் அவளை பார்த்து லைட்டாக சிரிச்சான். பதிலுக்கு அவளும் சிரிக்க இவனுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. உடனே தலைமுடியெல்லாம் சரி பண்ணிக்கிறான், முகத்தை தொடச்சிக்கிறான். கடைசியாக ஷாப்பிங் முடிச்சுட்டு பில் போட க்யூவில் நின்னான். அப்போ அந்த பொண்ணு வேகமாக ஓடி வந்து இவனுக்கு முன்னாடி நின்று இவன் பக்கம் திரும்பி, நான் உன்னை பார்த்து சிரிச்சதுனால நீ என்னை தப்பாக நினைக்காதப்பா. எனக்கு உன் வயசில் ஒரு பையன் இருந்தான். போன மாதம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். அவன் பார்க்குறதுக்கு உன்ன மாதிரியே இருப்பான் அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னான். அந்த பையன் ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியோட ஃபீல் பண்ணி, ஐயோ சாரிங்க, நான் உங்களை எதுவும் தப்பாலாம் நினைக்கலன்னு சொல்லிட்டான். சரிப்பா, இந்த அம்மாவுக்காக நீ ஒரே ஒரு உதவி பண்ணணும். நான் கிளம்புறப்போ பாய் மம்மின்னு மட்டும் சொன்னால் போதும். உன் குரலும் கூட என் பையனோட குரல் மாதிரியே இருக்குன்னு சொல்ல அவனும் அப்படியே செஞ்சான். அந்த பொண்ணும் கண்களை தொடச்சபடியே வெளியில் போனான். இந்த பக்கம் பில் போடுற பையன், மொத்தம் 5000 ரூபாய் கொடுங்க சார் அப்படின்னு கேட்க இவனுக்கு பயங்கர ஷாக்கு. என்ன, நான் வாங்கினது 500 ரூபாய் கூட வராதேன்னு கோபமாக கேட்டான். உங்கள் அம்மாவோட பில்லுக்கும் சேர்த்து நீங்கள் தான் பணம் கொடுப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ தான் அவனுக்கு விஷயமே புரிஞ்சுது.